ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை டேலி ரிலேட்டடாக ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் நம்ம வீடியோ போட்டிருந்தாலுமே, பட் இப்போ பார்க்க போகிற வீடியோ ஒரு நியூவாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, தென் அது பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும், தென் அந்த வெரிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறனால எவ்வளோ எஃபெக்டிவாக எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க முடியுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக ரொம்ப லாங் டிலேக்கு அடுத்து இந்த வீடியோ போடுறோம். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோ போடலாமேன்றக்காக தான் இந்த கண்டென்ட். ஸோ அஸ்யூஷுவல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தென் வந்து பார்த்தீங்கன்னா கிளியாரிட்டியாகவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைம் மிஸ் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டல் அஸ்யூஷுவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் gst.gov.in. ஸோ நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் இனிஷியேட் பண்ணும். ஸோ அப்படி இனிஷியேட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நமக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுமே என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏன்னா இதுதான் முதல் ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பை பொறுத்த மட்டும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் 1 to 12 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் ஒவ்வொரு டேக்ஸ் பேரை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலரையும், 4 and 9ன்றது 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்போசிஷன் டீலர்ஸையும், அண்ட் தென் ஜிஎஸ்டிஆர் 9 வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரில் ஆனுவல் ரிட்டர்னையும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் ஒவ்வொரு டேக்ஸ் பேர்ஸை கவர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிஆர் 7 டிடிஎஸை கவர் பண்ணும், ஜிஎஸ்டிஆர் 6 டிடிஎஸை கவர் பண்ணும், ஜிஎஸ்டிஆர் 6 டிசிஎஸை கவர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் ஒவ்வொரு செட் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏன்றப்போ டேக்ஸ் பேயர், ஏன்னா நான் ரெகுலராக இருக்கட்டும் இல்லை காம்போசிஷனாக இருக்கட்டும் நான் டேக்ஸ் பேயரில் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட், சார் இதில் எந்த ஸ்டேட் சார் நிறைய பேர் கேட்குறதுனா இதில் எந்த ஸ்டேட் சார் கொடுக்கறது அப்படின்ற பட்சத்தில் இதோட கிளாரிட்டி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம இந்த இடத்துல பேன் அண்ட் நேம் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, லீகல் நேம். ஸோ இது ரெண்டுமே யாரை ஃபெச் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு கேட்டது, அப்போ இன்கேஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ன்றப்ப அந்த ரெஸ்பெக்டிவ் ஓனரை டிபெண்ட் பண்ணும். இதே இது சார் இன்கேஸ் நான் ஒரு பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பட்சத்தில் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்ற பட்சத்தில் அந்த பிரைவேட் லிமிடெடாக இருக்கட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு ஓன் பேன் கார்டு ரிகார்டிங் ஃபார் ஃபேமாக இருக்கட்டும் இல்லை கம்பெனியாக இருக்கட்டும், அந்த கம்பெனி ஃபேமை டிபெண்ட் பண்ணி ஒரு பேன் கார்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பேன் எதை ஃபெச் பண்ணுதோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு அண்ட் தென் நெக்ஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல்ன்றதை நான் கொடுத்துட்றேன். தென் பேனில் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அந்த நேமை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பேன் அண்ட் நேம் மிஸ்மேட்ச் எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இது எதுக்காக அந்த மாதிரி வரும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பேன் கார்டில் ஒரு நேம் ஃபார்மேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்டல், ஐ மீன் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஒரு நேம் இருக்கும். ஸோ அதை எப்படி கிளாரிஃபை பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட இன்னொரு டேப்பை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக குரோமா இருக்கட்டும் எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி நம்மளோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போர்ட்டலில் தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா அதில் ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 விண்டோஸ் 11க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே இருக்குது, அதை நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல் வச்சிருக்கனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே ஒரு விஷயத்தை கொண்டு வரும் போர்ட்டல். என்னன்னு கேட்டிங்கன்னா இபே அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வரும். ஸோ இந்த இபேன்ற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணினீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு பேஜுக்கு இனிஷியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேன் கார்டையும் தென் ரெஸ்பெக்டிவாக ஒரு ஓடிபி அனுப்பி அந்த பேன் கார்டில் இருக்கிற நேமை வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி அனுப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதை நான் செஞ்சே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இபே டேக்ஸை கிளிக் பண்ணோன்னே அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்டரியாக ஒரு பேஜுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இனிஷியேட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த இபே, சாரி இது லாகினுக்கு ஃபார்வர்ட் ஆகுது, 1 செகண்ட். ஸோ இது இபே டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இபே டேக்ஸை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் கேட்கும். உங்களோட பேன் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு செகண்ட் டைம் அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், ரெஸ்பெக்டிவ் மொபைல் நம்பர். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இதை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபர்ஸ்ட்டு COS
ஸோ என்னோட பேன் கார்டு கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அந்த முன்னாடி கொடுத்த பேரை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே என்னோட எந்த மொபைல் நம்பருக்கு நான் அனுப்பன்னு கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர் நம்ம கொடுத்து முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தோடனே நமக்கு ஒரு ரெஸ்பெக்டிவாக ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நேமும் ப்ளஸ் இங்கே இருக்கிற நேமும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கா, ஐ மீன் பேன் கார்டில் இருக்க நேமும் போர்ட்டலில் இருக்க நேமும் சேமாக இருக்கா அப்படின்றத காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஓடிபியை டைப் பண்ணி முடிச்சோடனே ஸோ ஓடிபி கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தோன்னே கண்டினியூன்னு கொடுத்தோன்னே என்னோட பேன் கார்டு அஸ் யூஷுவல் என்னோட பேன் கார்டில் இருக்கிறது நேம் தான் போர்ட்டலில் இருக்கான்றது கட்டும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வச்சு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த இனிஷியல் இங்கே என்ன மாதிரி இருக்கும்னா ஃபுல் நேம்லேயே வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்டின் சவரிராஜ், மார்டின் அருள்ராஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் மார்டின் சவரிராஜ்னு கொடுத்துருப்பேன். பட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருள்ராஜ் மார்டின் சவரிராஜ்னு வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நேம் மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பேன் கார்டுக்கும் போர்ட்டலுக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிருங்கன்னு கேட்டீங்கன்னா ஆஸ் இட் இஸ் உங்களோட நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பேன் டீட்டெயில்ஸை என்டர் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் உங்களோட நேமும் போர்ட்டலில் இருக்க பேன் கார்டில் இருக்க நேமும் போர்ட்டலில் இருக்க நேமும் கரெக்டாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் உங்களோட ரெஸ்பெக்டிவ் மெயில் ஐடி. மெயில் ஐடி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அக்கௌண்டன்ட் இருக்க மெயில் ஐடியை கொடுத்துருவாங்க. இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் மெயில் ஐடி கொடுப்பாங்க. ஸோ இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கேஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃபர்கட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு ஓடிபி ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடி அண்ட் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் மொபைல் நம்பர் தான் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரிக்கு ஃபார்வர்ட் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மொபைல் நம்பர் இந்த மெயில் ஐடி தான் உங்களோட ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியில் டிஃபால்ட்டாக போய் உட்காரும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஷன் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியில் இருக்க மொபைல் நம்பரும் இவே பில்லும் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா இன்கேஸ் அந்த மொபைல், ஏன்னா மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்னன்னா பெர்மனன்ட் மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களோட பெர்மனன்ட் மெயில் ஐடி ரெண்டையுமே கொடுக்கறது பெட்டர். எதுக்காகனா பிற்காலத்தில் இப்போ இன்வைஸ் இவே பில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி எதை ஃபெச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வைஸை பெஸ்ட்டாக சொல்லலாம். ஸோ இன்வைஸ் எதை ஃபெச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை தான் ஃபிக்ஸ் பண்ணுது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு இன்வைஸில் இல்லை ஏதாவது ஒரு ஓடிபி லாகின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அது நமக்கு மிகப்பெரிய ஹெட்டேக்கை கொடுக்கும். மறுபடியும் இதை நம்ம அமெண்ட்மெண்ட் கொடுத்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி விட்டுரும். அதனால் நீங்கள் என்ன பர்மனெண்ட்டாக வச்சுருக்கீங்களோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ எந்த மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் மெயில் ஐடியை கொடுக்கறது உங்களுக்கு பெட்டர். ஸோ கொடுத்து கேப்சா ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மெயிலுக்கும் சரி இந்த மொபைல் நம்பருக்கும் சரி உங்களுக்கு ஓடிபி ரெண்டுக்குமே ஃபார்வர்ட் ஆகும். மொபைலுக்கும் ஃபார்வர்ட் ஆகும், மெயிலுக்கும் ஃபார்வர்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லாகின்றனால சரியாட்ட மொபைல் மட்டும்தான் இருக்குது, மெயில் இல்லை, அந்த ஆப்ஷனே இங்கே கிடையாது. மெயிலும் கம்பல்சரி, மொபைல் நம்பரும் கம்பல்சரி, நீங்கள் என்டர் பண்ணித்தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. கொடுத்து முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட டிஆர்என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட டிஆர்என் நம்பர்ன்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டிஆர்என் நம்பர்னு ஒன்று ஜென்ரேட் ஆகணும். ஸோ இதுதான் டிஆர்என் நம்பர். ஸோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஜென்ரேட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் போயிட்டு இந்த டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு ஆஸ் இட் இஸ் உங்களோட கேப்சா, ஸோ என்ன கேப்சா கேட்குதோ கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சாவை கொடுத்து ஜஸ்ட் ப்ரொசீட்னு கொடுத்தீங்கன்னா போதும். ரெஸ்பெக்டிவ் உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களோட இமெயிலுக்கு வந்து என்ன ஆகும்னா ஓடிபி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ஓடிபி ஃபார்வர்ட் ஆகின ஓடிபியை போட்டு ஸோ ரெஸ்பெக்டிவ் ஓடிபியை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகும் ஜிஎஸ்டி போர்ட்டலை பொறுத்த மட்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம். ஏன்னா ஆல்ரெடி நான் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டாக சேவ் ஆயிருக்கும். ஸோ அதை எடிட்னு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்னோட நேம், ஐ மீன் என் பிஸ்னஸோட நேம், ட்ரேட் நேம் கேட்குது இல்லைங்களா, என் பிஸ்னஸோட நேம், தென் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்லேயே வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் தென் அதோட டைப்ஸ் ஒன்று இருக்குது, கான்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஓவராலாக பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக இருக்கட்டும், ஆர் எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் லயபிலிட்டி எல்எல்பியாக இருக்கட்டும், லோக்கல் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபார்ம்ஸும் ஒவ்வொரு கரெக்ட் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்றப்ப டிடிஎஸ் அலோகேட் ஆவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரேட்டர்ஷிப்பை பொறுத்த மட்டும் நமக்கு முன்னாடியே தெரியும் ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்டி ரெகுலராக இருக்கட்டும், இல்லை காம்போஷனாக இருக்கட்டும், என்ன வேணால் அடாப்ட் ஆக முடியும்.
ஸோ இந்த செலெக்ஷன் கம்பல்சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நான் இதை ப்ரப்பரேட்டர்னு கொடுத்துட்றேன் சார். இன்கேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பட்சத்தில் இல்லை பார்ட்னர்ஷிப் அப்படின்ற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே சொல்லிடும். ஏன்னா உங்கள் பேன் கார்டை போர்ட்டல் வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு டிஆர்என்ஏ ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா போர்ட்டலில் பேன் கார்டும் நேமும் மிஸ்மேட்ச் ஆச்சு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கரெக்ஷனுக்கு உங்களோட இனிஷியல் ஸ்டெப்பே எரர் கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி பேன் செக் பண்ணுறப்ப இங்கே பாருங்க, வார்னிங், பேன் ப்ரொவைடர் இன் எ பார்ட்டி இஸ் நாட் மேட்சிங் வித் த கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் பிஸ்னஸ் செலக்டட். ஏன்னா இது என்னோட பர்சனல் பேன் கார்டோட இது தெரியும் உங்களுக்கு, பர்சனல் பிஎம்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னோட பர்சனல் மார்டின்றது எம். ஸோ இந்த பேரில் இருக்கனால இந்த பேன் கார்டுக்கும் பிரைவேட் லிமிடெடுக்கும் சம்மந்தம் இல்லைங்குது. ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு கொடுத்துட்டேன்னா இது எனக்கு மாறிடும். ஸோ ஆஸ் இட் இஸ் என்ன பிஸ்னஸை நம்ம செலக்ட் பண்ணுறோன்றது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்ற பட்சத்தில் பிக்கஸ்ட் இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இம்பாக்ட் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறது கேர்ஃபுல்லாகவும் கிளியராகவும் பண்ணுங்க. தென் இந்த வீடியோ முன்னாடி சொல்லிடுறது எல்லாமே டெமோ பர்பஸ் தான், வித்தவுட் எனி நாலேஜ் இந்த சைடு. இதை நீங்கள் விளையாட்டுக்கு ஹேண்டில் பண்ணிட வேண்டாம். ஸோ கொடுத்து முடிச்சோடனே டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்கும். ஸோ டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்றீங்க. கொடுத்து முடிச்சோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்கும். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி எண்ணெயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், லயபிலிட்டி டு பேஸ் ரிசிபியன்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்ன்னு கொடுத்துட்றோம். தென் பிஸ்னஸ் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்ற வீடியோ, ஐ மீன் டேட், அண்ட் தென் அது அந்த டேட்டே நீங்கள் ரிஜிஸ்டர் அரைசஸ்க்கும் கொடுத்துடலாம். இண்டிகேட்ஸ் எக்ஸிஸ்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்கேஸ் சார் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன் சார் அப்படின்ற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் இதை செலக்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு இது கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் கொடுத்துருங்க. தென் அந்த இன்கார்பரேஷன் டேட் இங்கே கொடுக்கணும். இட் ஒன்லி ஃபார் பிரைவேட் லிமிடெட், நாட் அ ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓகேங்களா? ஸோ ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் அதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன்ஸ் எனேபிள்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதில் கிளியராக இருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் பிஸ்னஸ் டீடைல்ஸ் முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ், பார்ட்னர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ பார்ட்னர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ், ஒன் செகண்ட். ஸோ பார்ட்னர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அந்த பிஸ்னஸ் ஓனர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட நேம் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அவங்களோட நேம், அவங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் நம்ம செக் பண்ணிட்டோம். ஃபாதர் நேமே ஆட்டோ டிஃபால்ட்டாக பேன் கார்டில் இருந்து வந்துடும். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த மட்டும் இதில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு எந்த இடத்துல நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கும், பேன் கார்டு ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு மிஸ்மேட்ச் இருக்கனால இப்போதைக்கு கம்பெனி ஜென்ரேஷன் பேனை ஃபெச் பண்ணி வரனால ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆதார் ஆத்தென்டிகேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா டேட் ஆஃப் பர்த் நேம் மிஸ்மேட்ச் ஆகுறது, இல்லை டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் ஆகுறது, இல்லை ஜெண்டர் மிஸ்மேட்ச் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் கிரியேட் ஆகும். ஸோ பிஃபோர் தட் ஆதார் பேனையும் வெரிஃபை பண்ணிருங்க, லிங்க் ஆயிருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் ஆயிருக்குன்றதை செக் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் தென் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஆஸ் இட் இஸ் உங்களோட ஜெண்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ப்ரொப்ரைட்டர்னு கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ப்ரொப்ரைட்டர்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் உங்களோட பேன் கார்டை ஃபெச் பண்ணிக்கும். சார் இன்கேஸ் நான் பிரைவேட் லிமிடெட்ன்றப்ப இந்த இடத்துல டைரக்டர்ஸ் இருப்பாங்க, மேனேஜிங் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. பிரைவேட் லிமிடெட்ன்றப்ப அந்த டைரக்டர்ஸ்க்கு உண்டான டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டின் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்மளோட எம்சிஏ போர்ட்டில் வந்து. ஸோ அந்த டின் நம்பர் கொடுக்கணும். சார் டின் நம்பர் எனக்கு மேண்டேட்டரியா சார்ன்றப்ப பிரைவேட் லிமிடெட் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி உள்ள வரீங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி பிரைவேட்டோட டின் நம்பர் மென்ஷனிங் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் எங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒரு 6 பேர் இருக்காங்க சார், 6 டைரக்டர்ஸ் இருக்காங்க சார்னா 6 பேர்த்தோட டின் நம்பர் கம்பல்சரி என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ எதுவுமே இதில் ஆப்ஷனல் கிடையாது. தென் கொடுத்து முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் உங்களோட அந்த டைரக்டர்ஸோட ஆதார் அட்ரஸ். சார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னோட அட்ரஸ் ஒன்று இருக்குது, ஆதாரில் ஒன்று இருக்குது சார் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றது டெஃபினெட்லி இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஆதார் அட்ரஸை தான் மென்ஷன் பண்ணணுமே தவிர உங்களோட பர்சனல் இல்லை நான் வாடகைக்கு இருக்கேன் சார் அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ஸ்பெக்ட் போகக்கூடாது. ஸோ உங்களோட ஆதாரில் என்ன உங்களோட நேட்டிவ் அட்ரஸாக இருக்கோ அதைத்தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும்.
கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தென் இந்த இடத்துல ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறப்போ ஜிபிஎஸ் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது மிக நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆல்சோ ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரின்னு இருக்க முடியல. ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியை பொறுத்த மட்டும் ஜிபிஎஸ் ஃபோட்டோ தான் ஜிஎஸ்டி சைட்லேருந்து ரெக்வயர்டாக கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு நார்மல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கொரி என்ன ரைஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு ஜிபிஎஸ் ஃபோட்டோவாக அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் தட் பண்ணுறப்பே அதை எஃபெக்டிவாக பண்ணணுன்றதுக்காக ஜிபிஎஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆல்சோ ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் போதும். சேம் இதே தான். இது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியை பொறுத்த மட்டும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் தான் இங்கேயும் கொண்டு வரும். ஸோ இந்த ஆப்ஷன் கொண்டு வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இன்கேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பட்சத்தில் லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். இல்லை சார் நான் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான் சார் அப்படின்ற பட்சத்தில் ப்ரொப்ரைட்டருக்கு இந்த இடத்துல எதுவுமே கொடுக்க தவிர ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். நீங்கள் சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ். இன்கேஸ் இப்போ ஒரு ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி இருக்காங்கன்னா அவங்களுக்காக இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அதாவது ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியில் எனக்கு ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது நான் ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்றப்ப ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் யாரை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? என்னோட அக்கௌண்டன்ட், ஐ மீன் என்னோட ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் அண்ட் தென் ஆர் எல்ஸ் என்னோட ஆடிட்டர். ஸோ அவங்கள தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் சார் இல்லை சார் எனக்கு அப்படி எதுவும் இல்லை நான் ஓன் தான் அப்படின்றப்ப இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். தென் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட் இன் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பின்கோடை வச்சு அட்ரஸை வச்சு எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு போர்ட்டலில் எலக்ட்ரிக் பில் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கம்பல்சரி அண்ட் ரெண்டல் டீடு. ஸோ இந்த மூணுமே நமக்கு வந்து கம்பல்சரி தான். ஸோ இந்த மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இபி பில்லில் கட்டுறப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதாவது என்னன்னா இபி நம்பர் இருக்கும், பேர் இருக்கும், எவ்வளோ கட்டணுன்றதான் இருக்குமே தவிர மித்தபடி வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸான உங்களோட அட்ரஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எவ்வளோ பே பண்ணிக்கிட்டீங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பின்கோடோ எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலாக ஒரு பிசிக்கல் பில்லு வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதே ஆன்லைன் பில் அந்த ஆன்லைன் வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த போர்ட்டல் தான். ஸோ ஆன்லைனில் நம்ம கட்டுவோம் இல்லைங்களா, இந்த போர்ட்டலில் போயிட்டு நம்மளால் என்ன பண்ணுறது நம்மளோட நம்பரை கொடுத்து டீடைல்டு பிரிண்டிங் நம்மளால் தாராளமாக எடுக்க முடியும் இந்த வெப்சைட்டில். ஸோ இதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது எப்படி இந்த ஆல்ரெடி டைம் உங்களுக்கு வீடியோவே ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதையும் அதில் போட்டேன் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், கம்பல்சரி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி டீட்டெயில்டாக வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டி இபி பில்லை பொறுத்த மட்டும் எடுத்துடலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சைட் இருக்குது. ஸோ அந்த சைட்டையும் உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிடறேன். ஸோ டிஎன் அர்பன் பே அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒரு போர்ட்டல் இருக்கும். ஸோ இந்த போர்ட்டலில் போனீங்கன்னா அஸ் பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் மெட்ரோ சிட்டிஸ் எல்லாரும் உங்களோட முனிசிபாலிட்டி சர்க்கிளுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸை டீட்டெயில்டாக போர்ட்டல்லேருந்து பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் எதுவுமே கிளியராக இருக்காது. ஸோ அதுக்கு உதவுறதா இந்த போர்ட்டல். இந்த ரெண்டு போர்ட்டலுமே இபியாக இருக்கட்டும் இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும் ரெண்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ண விரும்பலாது, ஏன்னா கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ளஸ் மென்ஷன்டு த ப்ராமிசஸ்ன்னு கொடுக்குறப்போ அது என்ன பர்பஸ்க்காக அந்த பிஸ்னஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை ரெப்ரசன்டேட்டிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணி முடிச்சுட்டு இதில் முக்கியமான விஷயம் ரெண்டல் டீடாக இருக்கட்டும் இல்லை முனிசிபல் டேக்ஸாக இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும் வித் கிளாரிட்டி அண்ட் டீட்டெயில்டாக கொடுங்க. ரெண்டல் டீடை பொறுத்த மட்டும் மோஸ்ட் ஃபேவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ப்ராப்பர்ட்டி தமிழில் அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸை கிளியராக கொடுக்கறது கிடையாது, சர்வே நம்பர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது சந்தேகத்துக்கு உண்டான மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அட்ரஸை தமிழ்லேயே நீங்கள் ப்ரிண்ட் பண்ணினாலும் சொத்து விவரம்னு போட்டு அந்த அட்ரஸோட அட்ரஸ் நம்பர் பின்கோடு அட்ரஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வித் டோர் நம்பரோட நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் இந்த ப்ரூஃபையும் இபி அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெண்டையும் மென்ஷன் பண்ணி கேதர் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ அவங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ரெண்டல் டீடு போடுறீங்கன்ற பட்சத்தில் கம்பல்சரி உங்களோட சாட்சிக்கு வர்றவங்களோட ஆதார் அண்டு பேன் கார்டு வித் சைனோட அட்டாச் பண்ணிடுங்க. அது ரெண்டல் டீடுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனாக எனக்கு எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சார் இதில் என்ன சார்ன்றப்போ மெஜாரிட்டி நீங்கள் ஒரு மல்டிபிள் செக்ரிகேஷன் ஐட்டம் பண்ண போறீங்கன்ற பட்சத்தில் அதில் இருக்க செப்பரேட்டான ஒரு 4 ஹெச்எஸ்என். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், பிளம்பிங்,
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்ற பட்சத்தில் எலக்ட்ரிக்கலில் 2, ஹார்ட்வேரில் 2, ஐ மீன் எலக்ட்ரிக்கலில் 2 HSN, பிளம்பிங்கில் 2 HSN அண்ட் தென் ஹார்ட்வேரில் ஒரு HSN, 5 HSNன்றப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் HSN பொறுத்த மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 8 வரையும் HSN கோடு அது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கோடுன்னு சொல்லுவோம். 1 to 8ன்றது ப்ராடக்ட்ஸுக்கு உண்டான கோடு, 9ன்ற கோடு வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக இருக்க சாக் கோடு. ஸோ இதுதான் மாஸ்டர் கோடுன்னு நான் சொல்லுவேன். மாஸ்டர் கோடுன்றப்போ 1 to 8 வரையும் இருக்கிற HSNs எல்லாமே எனக்கு ப்ராடக்ட்ஸுக்கு பொருந்தும். 9 சீரீஸில் இருக்க எல்லாமே சர்வீசஸ்க்கு பொருந்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஹெட்டரை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ராடக்ட்ஸ் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஹார்ட்வேரை பொறுத்த மட்டும் எனக்கு மல்டிபிள் HSN இருக்கும். அதில் இருக்க காமன் 5 நான் கொடுக்குறேன்றப்போ எனக்கு அந்த 5மே எனக்கு மிச்சம் எல்லா ப்ராடக்ட்ஸும் கவர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால மினிமம் ஒரு 5 HSNஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இது முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் கேட்கும். அதாவது உங்களோட ஆடிட்டர்ஸ் அண்ட் தென் எம்ப்ளாயி அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறதா ப்ரொவைட் பண்ணிட்டு ஆஃப்டர் தென் ஃபைனலாக ஆதார் ஆத்தென்டிகேஷன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்காக இது எனேபிள் ஆகி தான் வரும். ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு ஃபைனலாக வெரிஃபிகேஷன். ஆதார் ஆத்தென்டிகேஷன் கொடுக்குறப்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மேஜராக உங்களோட ரெஸ்பெக்டிவ் மெயில் அண்ட் மொபைல் நம்பர் கையில் இருக்கிறத வச்சுக்கோங்க. அடிக்கடி மாத்திர நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட வேண்டாம். அது உங்களுக்கு எப்பயுமே டிஃபால்ட்டாக உட்காரும். ஸோ ஃபைனலாக வெரிஃபிகேஷன் போனீங்கன்னா இந்த ஒரு பார் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு தென் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை எந்த பார்ட்டின்றதை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸை கொடுத்துட்டு இவிசி எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலுக்கு ஃபார்வர்ட் ஆகி ஒரு 7 to 15 டேஸ்க்கு உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்கிற பட்சத்தில் A to Z எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ ஐ ஹோப் நான் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்கேன்றதை நம்புகிறேன். அகைன் ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக கேட்டீங்க. ஸோ எனக்கு தெரிந்த மட்டும் என்னோட பெஸ்ட் நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.